தற்போது கிடைத்திருக்கக்கூடிய விசேட செய்தி ஒன்று, பாகிஸ்தான் மீது இந்தியா மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலில் 2 சிறார்கள் உள்ளிட்ட 7 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஆபரேஷன் சிந்தூர் என்ற நடவடிக்கையினூடாக பாகிஸ்தானின் பயங்கரவாத இலக்குகளை குறிவைத்து இந்தியா ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல்களில் 2 சிறார்கள் உள்ளிட்ட 7 பேர் உயிரிழந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. சுமார் 9 இடங்களை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்தினை இந்திய பாதுகாப்பு அமைச்சு உத்தியோகபூர்வமாகவும் வெளியிட்டிருக்கின்றது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்புக்கு உட்பட்ட ஜம்மு காஷ்மீர் முழுவதும் 9 பயங்கரவாத தளங்களை இலக்கு வைத்து இந்த ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இந்தியா அறிவித்திருக்கின்றது. அதற்கமைய இந்த தாக்குதல்களில் 2 சிறார்கள் உள்ளிட்ட 7 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக அண்மையில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலினூடாக நேபாள பிரஜை உள்ளிட்ட 25 பேர் கொல்லப்பட்டிருந்தனர். அந்த 25 பேரும் சுற்றுலா பயணிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பஹல்காம் பள்ளத்தாக்கில் நடத்தப்பட்ட இந்த பயங்கரவாத தாக்குதலினூடாக பாரிய சிக்கல் நிலை தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தற்போது ஆபரேஷன் சிந்தூர் என்ற திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சு உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்றது. இந்த திட்டத்தின் ஆரம்ப நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் மீது மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 2 சிறார்கள் உள்ளிட்ட 7 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான விரிவான தகவல்களை நமது டிவி யூடியூப் தளத்தில் எதிர்பார்ப்பதோடு www.namadulk.com என்ற எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்திலும் பார்வையிட முடியும்.